ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணலான்னு சொல்லி தாங்க சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்த வந்து நல்லா மண்ணெல்லாம் கிளறி விட்டாச்சு. கல் இருந்ததெல்லாம் எடுத்து போட்டாச்சுங்க. இந்த இடத்துல வெந்தயக்கீரை இல்லைன்னா பீக்கங்காய் செடி வந்து போடலான்னு சொல்லி தாங்க சுத்தம் பண்ணி விட்டுருக்கேனுங்க. தோட்டத்துக்கு போனால் தேங்காய் இருந்துச்சுங்க. தேங்காய் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சுங்க. வந்து தேங்காய் விழுந்து சத்தம் கேட்டுச்சுன்னு தோட்டத்துக்கு போயிருந்துங்க. தேங்காய் விழுந்துருந்துச்சு. அதை எடுத்து வாய்க்காலில் போட்டுட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே பாப்பா வந்து பேன் கேக் வந்து ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 தான் வந்து செஞ்சுருந்தாங்க. ஒன்று அவங்க சாப்பிட்டாங்க. நான் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஆளுக்கு வந்து பாதி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க தான் அம்மா அப்பா எங்கே இருந்தாலும் தேடி கொண்டாந்து எதாவது செஞ்சால் ஆசையாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்கன்னா கொஞ்சம் மட்டமாக பேசுகிறாங்க. பசங்க அப்படின்னா ரொம்ப என்னமோ உயர்த்தி வச்சு எல்லாமே என் பையன்தான் பண்ணுவான், எல்லாமே என்னோடய பையன் பார்த்துக்குவான், எனக்கு பிரச்சனை இல்லை வருங்காலத்தில் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. பையனோ பிள்ளையோ நம்ம வளர்த்துற விதத்தில் தாங்க இருக்குது. எதுவாக இருந்தாலுமே என்கிட்ட சொல்லும்போது அவங்கக்கிட்ட சொல்லுவோம் அதெல்லாம் என் பொண்ணு என்னை நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு